ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 70 Vestments. 70 Vestmentsல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதுக்கு தேவையானது உள்ளன் த்ரெட், அப்புறம் 3.5 mm சைஸ் க்ரோஷே நீடில் நான் யூஸ் பண்ணுறேன். என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த நூலோட விட்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடுங்க. ஸோ இது வந்து பேசிக் சிம்பிள் ஸ்லிப் நாட், எப்படி வந்து சிம்பிளாக போடுறதுன்ட்டு. இப்போ தான் நான் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் இப்போ தான் கற்றுக்கிறேன்றவங்க இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போடுங்க. ஸோ அடுத்தது க்ரோஷே நீடில் வச்சு எப்படி ஸ்லிப் நாட் போடலான்றதை பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் நூலை சுற்றிட்டு இந்த மாதிரி நீடில் வச்சும் நீங்கள் போடலாம். ரெண்டுமே ஒரே நாட் தான், ஜஸ்ட் அது வந்து சிம்பிள் வே, இது வந்து நீடில் வச்சு போடுறவே, அவ்வளோதான். இப்போ வந்து செயின் போடுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு இந்த மாதிரி இழுங்க. நீடில் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு இந்த நூலில் புல் பண்ணுங்கள், த்ரெட்டில் புல் பண்ணுங்கள். இதுதான் செயின். நான் ஃபஸ்ட்டு 20 செயின்ஸ் போடுறேன் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த செயின்ஸ், சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஸ்லிப் நாட் இதெல்லாம் எப்படி டீட்டெயிலாக போடணுன்றது என்னோடய மற்ற வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. ஸோ 20 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ 20 செயின் நான் போட்டுட்டேன். பாருங்கள் செயின்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 செயின் எக்ஸ்ட்ரா போடணும். ஆல்ரெடி 20 போட்டிருக்கோம், ஒரு 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த நீடில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த லூப்லேருந்து 1 2 3 செயின் விட்டுட்டு 4th செயினில் நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி. சரிங்களா? அதாவது உங்களோட 1 2 3 செயின் விட்டு 4th செயினில் நீடில் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. எப்படின்னா, ஒரு நீடில் ஃபஸ்ட் த்ரெட்டை முதல்ல ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு ஒரு சுற்றிட்டு செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 3 லூப்ஸ் இருக்கும். அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு புல் ஓவர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து 3 லூப் இருக்கும். அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அந்த 3 லூப்லேயும் ஒரே டைமில் எடுத்துருங்க. ஸோ இதுதான் ஆஃப் டபுள் க்ரோஷே. ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுங்க, செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள், அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு புல் ஓவர் பண்ணுங்கள். ஸோ தட் 3 லூப்ஸ் இருக்கும் நீடில். அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அதை மூணுத்தையுமே ஒரே டைமில் புல் ஓவர் பண்ணுங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு நீடில் விட்டு அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அந்த 3 லூப்பையும் ஒரே டைமில் புல் ஓவர் பண்ணணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. சரிங்களா? ஸோ டபுள் க்ரோஷே வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. அந்த 20 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த எல்லா செயின்ஸ்க்கும் போட்டுகிட்டே வாங்க. ஸோ தட் இப்படி வரும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், நான் எண்ட் ஆஃப் த ரோ வந்துட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த ரோவும் அந்த கடைசி செயினில் இதே மாதிரி ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் இந்த பேட்டர்ன் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா விவியாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரும். எல்லா ஸ்டிச்சஸ்லையும் வராமல் தான் விவியாக ஸ்டிச்சஸ் வரும். இப்போ நம்ம வந்து அடுத்தது நீடில் வந்து இந்த வி ஸ்டிச்சஸ்குள்ளே தான் நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வி ஸ்டிச்சஸ்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே அந்த ஒர்க் அப்படியே திருப்பிக்கோங்க. ஜஸ்ட் ஹேண்டில் மட்டும் திருப்பினாலே போதும். ஸோ இப்போ செகண்ட் ரோக்கு இது பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றிட்டு இந்த மேலே இருக்க ஸ்டிச்சஸில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு நீடை புல் ஓவர் பண்ணுங்கள். 3 லூப்ஸ் இருக்கும் உங்கள் நீடில். அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அந்த 3 லூப்ஸ்லையும் ஒரே டைமில் புல் ஓவர் பண்ணுங்கள். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுங்க, நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள், அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அந்த 3 லூப்ஸ்லேயும் ஒரே டைமில் புல் ஓவர் பண்ணுங்கள். ஸோ இதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதுலேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போடுறோம். ஸோ இதே மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. இன்னொரு வாட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அந்த மேலே இருக்க வி ஸ்டிச்சஸில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி எடுத்திங்கன்னா 3 லூப்ஸ் இருக்கும். அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி புல் ஓவர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி போட்டுக்கிட்டே வாங்க. நான் எண்ட் ஆஃப் த ரோ எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த ரோ வந்துட்டோம். இதுவும் அதே தான், ஹாஃப் டபுள் க்ரோஷே தான். அதே மாதிரி நீடில் கரெக்டாக பிடிச்சி அந்த பிஃபோர் ஸ்டிச்சஸில் இருக்க அந்த எண்டிங் பாயிண்ட்டில் கரெக்டாக எடுங்க. ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரொம்ப முக்கியம். இப்போ தேர்ட் ரோக்கு அகைன் 2 செயின்ஸ் பண்ணி நம்ம திருப்பிட்டு இதே பேட்டர்னை தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு பிஃபோர் ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுங்க, புல் ஓவர் பண்ணுங்கள், அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி 3 லூப்லும் ஒரே டைமில் புல் ஓவர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வருங்க. க்ரோஷே வந்து ஃபஸ்ட்டு பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும், பட் போட உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ எண்ட் ஆஃப் த தேர்ட் ரோ. ஸோ இதுவும் அதே மாதிரி பிஃபோர் ஸ்டிச்சை கரெக்டாக பார்த்து போடுங்க. ஆஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ
ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அகெயின் 4th row 2 செயின் பண்ணி டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஆஃப் டபுள் க்ரோஷேவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி 10 rows வரைக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. 10 rows வரைக்கும் இந்த ஆஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. இதை பாருங்கள், நான் 10 rows வரைக்கும் போட்டுட்டேன். என்னோடய ஆஃப் டபுள் க்ரோஷே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்ன். ஸோ இப்போ நான் ஃபினிஷிங் லாஸ்ட் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி அந்த எண் வந்து கரெக்டாக நீங்கள் பிடிச்சி போடணும். நீங்கள் பழக பழக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ முடிச்சிட்டேன், 10 rows போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நீடில் புல் ஓவர் பண்ணிடுறேன். கட் பண்ணி புல் ஓவர் பண்ணியாச்சு. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அது எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பேட்டர்ன் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த ஆஃப் டபுள் க்ரோஷே பேட்டர்ன் வந்து நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். 10 rows இருக்குது பாருங்கள். இன்ச் ஷேப்பில் மெஷர் பண்ணால் 3.5 வருது ஹைட்டு. விட்த் வந்து 6 inch வருது. ஓகேங்களா? ஸோ என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.